சற்று நேரம் இவனின் பயணத்தை பாருங்கள். இவனின் இந்த பயணம் நீண்டதாகவும் பல துயர் நிறைந்ததாகவும் மாறியுள்ளது. அரை நூற்றாண்டில் இவனின் பயணம் தனிமையாக்கப்பட்டுள்ளது. பல்தேசிய கம்பெனிகளின் வருகையும் நாட்டின் சீரற்ற பொருளாதார கொள்கையும் மீள இவனை தனிமைப்படுத்தியுள்ளது. அன்றைய நாட்களில் வயலும் வாழும் என்று ஊர் கூடியிருந்த இனம் இப்போ வயலால் சாவு என்று வீதிக்கு வந்துள்ளது. அந்த நாட்களிலும் வெள்ளம், வறட்சி, கொள்ள நோய் என்று பலதும் இருந்தேதான் போயுள்ளது. இதையும் தாண்டி இவனால் வீறுநடை போட முடிந்தமைக்கு காரணிகள் பல உண்டு. குளமும் குளம் சார்ந்த வாழுமாக இயங்கும் இந்த மனிதனுக்கு அன்றைய குளம் சார்ந்த அரச பணித்தொகுதி ஆற்றிய அரும் தியாகங்கள் இவனின் வாழ்வை மேம்படுத்தி சென்றது. அந்த காலங்களில் எல்லா கிராமங்களிலும் முதலமைக்கப்பட்ட கமநல சேவை நிலையங்கள், விவசாய பண்ணைகள், படித்த வாலிபர் திட்டங்கள், உற்பத்தி பண்ணைகள் என்ற எல்லா திசைகளும் உற்பத்தி நோக்கி இருந்த அந்த முறைமையும் அதனோடொட்டிய கல்விக் கொள்கையும் இவனுக்கு மிகுந்த வலுவூட்டியது. இவனின் தன்னம்பிக்கையும் இவனுக்கு சூழல் கொடுத்த உற்சாகமும் இவனுக்கும் சூழலுக்கும் இருந்த தேவை கோட்பாடும் இவனை வீறுநடை போடச் செய்தது. அந்த சூழலை மீள கட்டியெழுப்புவது, அந்த அழகிய வாழ்வில் எதிர்கால தலைமுறை வாழ்வதற்காக எவ்வாறு வழி செய்வது என்று நாம் பலரும் சிந்திக்க வேண்டியவர்களாக உள்ளோம். இவனின் இன்றைய இயக்கம் புரிந்தவர்களாக நாம் செயற்படுவோம். இவனின் வாழ்வு மீழ்ச்சி பெற நாம் ஒன்றிணைவோம். நாட்டில் உள்ள எல்லா தரப்பும் விரும்பியோ விரும்பாமலோ மண்வெட்டியை கையில் எடுக்கும் கொள்கையை வகுக்கப்பட வேண்டும். இது உற்பத்திக்காக மட்டுமல்ல, பொருளாதார கொள்கை பாடத்திற்காகவும். நாம் எல்லோருமே விவசாயிகளின் பிள்ளைகளே. எங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்கும் மனிதர்களாக மாறுவோம். விவசாயியின் பாடுகளை பிள்ளைகளுக்கு கூறுவோம். விவசாயிகளின் தேவைகளை பிள்ளைகளுக்கு புகட்டுவோம். விவசாயிகளுக்கு கை கொடுக்க பிள்ளைகளுக்கு பழக்குவோம்.